பாக்கியலட்சுமி தொடரில் கோபிநாத் ஆஸ்பத்திரிக்கு ரெகுலர் செக்கப்புக்கு போகணுன்னு சொல்கிறாரு. தனியாக போகிறேன், நானும் வரேன் இருன்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. உடம்பு சரியில்லாத நீங்கள் எதுக்கு வரீங்கன்றதுனால நான் செழியனுக்கு ஃபோன் பண்ணுறேன், செழியனை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. பிறகு செழியனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அவங்க போகிற நேரத்தில் ராதிகா வராங்க. வாங்க போகலாம் அப்படின்னு ராதிகா கூப்பிடுறாங்க. அம்மா வேறு செழியனுக்கு ஃபோன் பண்ண போயிருக்கிறதா சொல்கிறாங்க. குழந்தையா நீனு எல்லாத்துக்கும் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு வருவீங்க, வாங்க போகலான்னு ராதிகா கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. ஈஸ்வரி வந்து பார்க்கும்போது அங்கே கோபிநாத் இல்லை. பிறகு அவங்க ஒய்ஃபோட போயிட்டதா சொல்கிறாங்க பாக்கியா. ஈஸ்வரி கேட்டதுக்கப்புறம் பிறகு கோபப்படும் ஈஸ்வரி எதுக்கு கூட்டிக்கிட்டு போகிறான்ற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ ராதிகா அவங்க மனைவி அவங்க தானே கூட்டிக்கிட்டு போகிறாங்க, அதில் என்ன இருக்குதுன்னு பாக்கியா சொல்கிறாங்க. வீட்டுக்கு வர செழியன் வீட்டுக்கு வராரு. இதுமாரி கூட்டிகிட்டு போயிட்டதா ராதிகா கூட்டிகிட்டு போயிட்டதா சொல்கிறாரு. அப்போ அந்த எழிலும் அமிர்தாவும் வராங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மௌனமாக இருக்கிறாங்க ஈஸ்வரி. என்ன ஈஸி இப்படி இருக்கிற அப்படின்னு எழில் கேட்குறாரு. விஷயத்த சொல்கிறாங்க. அதுக்கு ஏன் டென்ஷனாக வரீங்க, அவங்க தானே கூட்டிகிட்டு போனாங்க, கூட்டிக்கிட்டு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கோபிநாத்தும் ராதிகாவும் வராங்க. அந்த நேரத்தில் எழிலையும் அமிர்தாவும் விசாரிக்கிறாங்க. ஒரு போஸ்ட்டு வருது. போஸ்ட்டில் வந்து கோர்ட்லேருந்து வந்திருக்கிறதா அதை பார்க்குற செழியன் சொல்கிறாரு. பிறகு எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. பிறகு கோர்ட்டுக்கு மறுநாள் போகிறாங்க. அங்கே கோர்ட்டில் வந்து பாக்கியாவை கூப்பிடுறாங்க. பிறகு கோபிநாத்தை கூப்பிடுறாங்க. 2 பேரையும் விசாரிக்கிறாங்க. இன்றைய தொடரில் விசாரணையில் என்ன நடக்கப் போகிறது என்பதை விறுவிறுப்பான கட்டத்தை நோக்கி நகரும் பாக்கியலட்சுமி. தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.